அனைவருக்கும் வணக்கம். அலுவலக வேலைகள் ரொம்ப அதிகமாக இருந்ததுனாலும் நேரமின்மை காரணமாகவும் தொடர்ச்சியாக பதிவுகள் கொடுக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு பதிவு கட்டாயம் கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சிகள் வரும் காலங்களில் எடுக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஆயுத பூஜை அன்னைக்கு வந்திருந்தபோது நிறைய நம்ம தோட்டத்தில் டூல்ஸ் இருக்குது, மெஷின்ஸ் இருக்குது. இதனுடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்ங்கிறது தான் இந்த பதிவுடைய நோக்கம். கூடவே தோட்டத்துக்கு நிறைய பேர் வரணும்னு ஆசைப்பட்றீங்க. அவங்களுக்காக ஒரு தகவலையும் இந்த பதிவில் சொல்கிறேன். கூடவே இந்த வாரம் நிறைய அறுவடையும் செஞ்சுருக்கோம். இந்த வாரம்னு இல்லை, வாரம் நல்ல அறுவடை எடுத்துகிட்டு இருக்கோம். அதோடைய விவரங்களையும் இந்த பதிவில் கொடுக்குறேன். இந்த தோட்டத்துக்கு நான் நிறைய மிஷின்ஸு வாங்கியிருக்கேன். ஏன்னா இதனால் நமக்கு நேரம் மிச்சமாகும், நமக்கு வேலையும் குறையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நிறைய வாங்கியிருக்கேன். முதல்ல நான் வாங்கின ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு டூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா பவர் வீடர். இந்த பவர் வீடர் எனக்கு எதுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா, நம்ம காய்கறிகள் சாகுபடி பண்ண போகிறோம், அடிக்கடி நிலத்தை உழ வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அது தவிர இல்லாமல் மேட்டு பாத்தி எடுக்க வேண்டியதாக இருக்கும். கூடவே கீரைகளும் பெரிய அளவில் பண்ணுறோம். அப்படிங்கும்போது திரும்ப இடத்த உழறதுக்கு உண்டான தேவை இருக்கும். அப்புறம் இந்த மரங்களுக்கு சுற்றி வட்டப்பாத்தி எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த பவர் வீடர் தேவைப்படும்னு நினச்சேன். சரி, பவர் வீடர் வாங்கலாம் அப்படின்னு நினச்சம்போது என்ன மாடல் வாங்கலாம், என்ன பிராண்ட் வாங்கலாம் அப்படின்னு நெட்டில் சர்ச் பண்ணும்போது கிசான் கிராஃப்ட் பிராண்ட் தான் முதல்ல தெரிஞ்சுது. அந்த பிராண்ட் தெரிஞ்சுது. அதில் 205P ஒரு மாடல் இருந்தது. அது அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது ஒரு 50,000 ரூபாய்க்குள்ளே ஒரு மாடல் இருந்தது. நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. VST அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குதுன்னு நிறைய பிராண்ட் மார்க்கெட்டில் இருக்குது. எனக்கு என்னமோ கிசான் கிராஃப்ட்னு அந்த பேர் பார்த்தோன்னே பிடிச்சிது. அது வாங்கினேன். இது வாங்கினதுக்கு உண்டான செலவு பார்த்திங்கன்னா 42,500 ரூபாய் கொடுத்துருக்கோம். இது 205P அப்படிங்கிற ஒரு மாடல் வாங்கியிருக்கேன். 200Pன்னு ஒரு மாடல் இருக்குது, 208Pன்னு ஒரு மாடல் இருக்குது. இது வேறு வேரியண்ட் இருக்குது. இது ஒரு 4.5 5 HP பவர் இருக்குது. இது கூட அக்சசரிஸ்ன்னு பார்த்திங்கன்னா அந்த பிளேட்ஸ் வந்துடும், 2 டயர் வந்துடும். இன்னொரு இம்ப்ளிமெண்ட் மட்டும் நான் ஒரு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். அது மேட்டு பாத்தி வாங்குறதுக்காக ஒரே ஒரு அக்சசரி மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டேன். இது நல்லா வேலை செய்யுதா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அருமையாக வேலை செய்யுது. எப்போன்னா மண் அந்த பதத்தில் அந்த தரத்தில் கண்டிஷனில் இருக்கும் பொழுது இந்த பவர் வீடர் ரொம்ப நல்லா வேலை செய்யும். எங்கெங்கெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாத்திக்கு நடுவில் களை எடுக்கணும், இல்லை மேட்டுப்பாத்தி எடுக்கணும், ஒரு 3/4 அடியிலேருந்து 1 அடி வரைக்கும் மேட்டுப்பாத்தி எடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பவர் வீடர் ரொம்ப நல்லா வேலை செய்யும். மரங்களுக்கு சுற்றி வட்டப்பாத்தி அமைக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கும் ரொம்ப நல்லா வேலை செய்யணும். எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கண்டிஷன் தான், மண்ணுடைய பதம் நல்லா இருக்கும்போது நல்லா வேலை செய்யும். இல்லை மண் ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல இந்த பிளேடு உடஞ்சிக்கிறது கூட உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதை நிறைய நண்பர்கள் கேட்டாங்க, நீங்கள் மானியத்தில் இதை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நானும் அதை முதல் முறையாக முயற்சி செய்யும்போது மானியத்தில் கிடைக்குமான்னு கேட்டும்போது கிடைக்கும். நீங்கள் 59,500 ரூபாய் கட்டணும். கூடவே ஆதார் கார்டு கொடுக்கணும், பட்டா சிட்டா அடங்கல் கொடுக்கணும், பேங்க் பாஸ்புக் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்கும் பொழுது 1 மாதத்தில் உங்களுக்கு 17,000 ரூபா திரும்ப வந்துடும் அப்படின்னாங்க. இது எனக்கு கணக்கு பண்ணி பார்க்கும்போது கேஷாக வாங்கும்போது 42,500 ரூபா சொல்கிறாங்க. மானியத்தில் வாங்கும்போது 59,500 ரூபா கொடுக்கும்போது 1 மாதம் கழித்து 17,000 ரூபா திரும்ப வருங்கிறாங்க. ரெண்டுமே ஒரே விலையில் இருக்கிறதுனால நான் நேரடியாகவே காசு கொடுத்து இதை வாங்கிட்டேன். இப்போதைக்கு காய்கறி சாகுபடிகளும் நம்ம குறைச்சிட்டோம். அதே நேரத்தில் கீரை சாகுபடியும் பெரிய அளவில் பண்ணனாலும் சின்ன பாத்திகளில் தான் பண்ணதுனால இதோடைய உபயோகம் நமக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. மாதத்துக்கு ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் தேவைப்பட்டாலே பெரிய விஷயமா இருக்குது. இதோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மணி நேரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக கியர் ஆயிலும் இன்ஜின் ஆயிலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாமல் போகும்பொழுது இன்ஜினோட லைஃப் சீக்கிரமாக வீணாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பயன்படுத்திருக்க நேரத்தை குறித்து வச்சுக்கிட்டு 50 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஆயில் மாற்றும் பொழுது இதோடைய லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். 2வது விஷயம், இதை பயன்படுத்தி முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த பிளேடில் இருக்கிற அந்த மண் இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா அது துரு பிடிக்காமல் இருக்கும்போது அதோட லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேஜராக காம்ப்ளிகேஷன்ஸ் இதில் இது வரைக்கும் வரல. இது ஓட்டுறதுக்கு கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. ஓட்டுறதுக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும். நம்ம மற்ற யூடியூப் வீடியோலாம் பார்க்குற மாதிரி ஒரே நாளில் நம்ம தோட்டத்தெல்லாம் ஓட்டிட முடியாது. அதுக்கு நிறைய எனர்ஜி வேணும். மற்ற யூடியூப் வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி அதை இவ்வளோ எளிதாகவும் எல்லா மண்ணிலையும் ஓட்டிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்ணுடைய தரம் அந்த பதம் நல்லா இருக்கும்பொழுது மட்டும்தான் இது ரொம்ப எளிமையாக ஓட்ட முடியும். இப்போ எனக்கு அதிகமாக பயன்படாதனால இதை நான் ரெண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்கேன்.
பக்கத்தில் வந்து கத்திரி சாகுபடி, மல்லி சாகுபடி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மெஷினை வந்து ரெண்டலுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த ரெண்டல் கொடுக்கும் பொழுது நான் இன்னொரு அப்ளிகேஷன் ஒன்று பார்த்தேன், கிசான் கிராஃப்டோட இன்னொரு அப்ளிகேஷனையும் பார்த்தேன். அதில் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் யாராவது ஓன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபார்மர்ஸ் யாராவது வந்து அந்த அப்ளிகேஷன் மூலமாக வர்றவங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட்டை ரெண்டலுக்கு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் அந்த அப்ளிகேஷனோட பேர் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஏரியாவில் யாராவது கிசான் கிராஃப்ட் எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்களா, அதை நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்க்க முடியுமான்னு பாருங்கள். இது ஏன் நான் ட்ரையல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு மிஷினரி வாங்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கிற இடத்துல முதல்ல அது ரெண்ட்டு கிடச்சிதுன்னா அதை எடுத்து உங்களோட ஃபீல்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் அது தேவைப்படுதுங்கிறத பாருங்கள். உங்களுடைய பர்பஸ் அது சால்வ் பண்ணுதான்னு பாருங்கள். அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வகையான பெரிய மிஷினோ டூல்ஸோ வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குன்றது தான் இதோட பாயிண்ட்டு. ஸோ வாங்க போகிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது ட்ரையலுக்கு கிடச்சிதுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. கிசான் கிராஃப்டோட சர்வீஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் அந்த கடந்த 1.5 வருஷத்தில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த பிரச்சனைகளை வந்து எனக்கு சர்வீஸ்க்கு ஆள் வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்கல. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலமாக சென்னையிலேருந்து ஒரு மெக்கானிக்கை வந்து நம்ம இங்கேருந்து கூட்டு போய் அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணியிருக்கோம். தவிர சர்வீஸ்க்கு வந்து இதில் வந்து ப்ராப்பராக ஆள் கிடைக்கிறது கிடையாது. ரெண்டாவது விஷயம், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணது பார்த்திங்கன்னா சீடர் மிஷினுக்கான உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். இதோட விலை 9300 ரூபா. இது 9300 ரூபாங்கும்போது இதில் வந்து நிறைய அக்சசரிஸ் இருக்குது. அதாவது சிறுதானிய விதைப்பிலேருந்து உளுந்து, நிலக்கடலை போன்ற விதைகளும் இதில் விதைக்கலாம். எல்லா கிட்டையும் சேர்த்து மொத்தமாக 9300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இது வள்ளுவன் ஆக்ரோ அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க வந்து விற்பனை பண்ணுறாங்க. இது வந்து ஒரு கொரியன் மேடு, சைனீஸ் மேடு கிடையாது. கொரியன் மேடாக இருக்கிறதுனால பில்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. அந்த பிளாஸ்டிக்லாம் கொஞ்சம் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இதில் வந்து விதைகளுக்கு எவ்வளோ ஆழத்தில் விதைகளை விதைக்கணும், 1/2 இன்ச்சில் விதைக்கணுமா இல்லை 2 இன்ச்சில் விதைக்கணுமாங்கிற அந்த டெப்த்தையும் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன மாதிரியான விதைகள், கடலையிலே பார்த்தீங்கன்னா நாட்டு விதையும் இருக்குது, ஹைப்ரிட் விதைகளும் இருக்குது. ரெண்டும் போடுற மாதிரி டிஸ்க்கும் இதில் கிடைக்கிது. எவ்வளோ இடைவெளியில் விதைகள் போடணுங்கிறதுக்கு அந்த செட்டப்பை மாற்றிக்கிறதுக்கும் இதில் ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 அடிக்கு ஒரு விதை போடணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செட்டப்பையும் நீங்கள் மாற்றிக்கலாம். 2 அடிக்கு போடணும், 1 அடிக்கு போடணும், 1/2 அடிக்கு போடுற வரைக்கும் இதில் செட்டப்பை நீங்கள் மாற்றிக்கலான்னு இருக்குது. ஆனால் இந்த செட்டப்பை மாற்றுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தான் இருக்குது. நான், என்னுடைய மனைவி, என்னுடைய நண்பர் கருணா, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பசில் விளையாடுற மாதிரி இருந்தது. இந்த டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற செட்டப் வந்து பண்ணுறது வந்து ஒரு பசில் விளையாடுற மாதிரி இருந்தது. அப்புறம் வீடியோலாம் பார்த்த பிறகு இப்போ கொஞ்சம் எளிமையாக இருக்குது. இதை வந்து வேறு ஏதாவது எளிமையைப்படுத்துறதுக்காக வந்து அந்த நம்பரிங் மாதிரி ஏதாவது கொடுத்தா ஒரு நல்லாயிருக்கும்ன்றது என்னோட ஒரு சஜஷன். மற்றபடி குவாலிட்டியில் வந்து இது நல்லா தான் இருக்குது. சர்வீஸும் அவங்களோடது வள்ளுவன் ஆகிறது நல்லா தான் இருக்குது. கால் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க இது எப்படி பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த உளுந்து விதைக்கும் போது அப்போ ஒரு நண்பர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார், 1 ஏக்கருக்கு நீங்கள் இதை விதைக்கணுன்றபோது நீங்கள் கிட்டத்தட்ட 44,000 அடி நடக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் கணக்கு பண்ணி பார்த்தோம். ஆமாம், அவர் சொல்கிறது வந்து உண்மை மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர், 44,000 அடினா ஒரு 14 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்குது. 14 கிலோமீட்டர் நடந்தாலும் இதில் விதைக்கிறது மூலமாக பார்த்திங்கன்னா இந்த விதைப்பு வந்து ரொம்ப நேர்த்தியாக இருக்குது, நேராக இருக்குது, இடைவெளி சரியாக இருக்கிறதுனால பயிர்களோட வளர்ச்சியும் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் அதை பயிரில் பராமரிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்குது. இந்த கருவியும் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற யாராவது விவசாயிகள் நண்பர்கள் இருக்காங்க நிறைய பேர், அவங்கெல்லாம் கேட்குறாங்க நிலக்கடலை விதைக்கிறதுக்கோ இல்லை எள்ளு விதைக்கிறதுக்கோ கேட்கும்பொழுது அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். பணம் யாரெல்லாம் கொடுக்க முடியுமோ அவங்ககிட்ட வாடகைக்கு கொடுக்குறோம். பணம் கொடுக்காத முடியவங்களுக்கு ஃப்ரீயாக தான் இதை கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ரஷ் கட்டர். இந்த ப்ரஷ் கட்டர் வந்து நான் ஆரம்பத்தில் வாங்கினது வந்து உளுந்தில் களை எடுக்கிறதுக்காக வாங்கினேன். இந்த ப்ரஷ் கட்டரில் அந்த பிளேடை கழட்டிட்டு அந்த களை எடுக்கிற மாதிரி ஒரு வீல் மாதிரி இருக்குது, அதை போட்டுட்டு களை எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் வாங்கினேன். இது வந்து 52 cc கெப்பாசிட்டி. இது வந்து பிராண்டெல்லாம் கிடையாது, பெரிய பிராண்ட்லாம் கிடையாது. நான் அந்த கடைக்கு போய் வாங்க போகும்பொழுதே அவர்கிட்ட பிராண்டு வேணும் அப்படின்னு கேட்டபோது அவர் என்ன சொன்னார், ஏற்கனவே நீங்கள் வந்து ப்ரஷ் கட்டர்லாம் பயன்படுத்தாதனால ஒரு பிராண்ட் இல்லாத ஒன்று வாங்கிக்கோங்க,
இதை முதல்ல பயன்படுத்துங்க, அது சரியாக வரப்போ நீங்கள் பிராண்ட் ஒன்று போய்க்கோங்க அப்படின்னு சொன்னார். சரி, எனக்கும் அது கரெக்டாக பட்டுச்சு. அப்புறம் இதை வாங்கினோம். இதில் வந்து லோடு வந்து அதிகமாக கொடுக்க இதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்பேர்ஸாக வந்து வீணாகிட்டே இருக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது இதில். இப்போ நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்டர் கார்பரேட்டர் அது ஃபெயிலியர் ஆச்சு, அடுத்த நாள் காயில் ஃபெயிலியர் ஆகுது, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பார்க்குலுக்கு ஃபெயிலியர் ஆகுது. அது லோடு வந்து அதிகமாக கொடுக்க இந்த பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்குது. இது இந்த ப்ரஷ் கட்டர் நான் வந்து 7500 கொடுத்து வாங்கினேன். இது கூட அக்சசரின்னு பார்த்திங்கன்னா அந்த நைலான் ட்ரிம்மரும் பிளேடும் வந்துச்சு. இது 2 தான் வந்துச்சு, வேறு எந்த அக்சசரியும் நான் சேர்த்து வாங்கலை. இது வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். நீங்கள் ஆயில் கலந்து தான் பெட்ரோலே போடணும். வேலை செய்கிறது நல்லா தான் வேலை செய்யுது. புல் வெட்டுறது அப்புறம் வந்து தீவன புல் வெட்டுறதுக்கு இது 2த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா பயன்படுது. இதையே வச்சு களை எடுக்கணும், இதையே வச்சு அந்த மரத்தில் கிளைகள்லாம் அறுக்கணும், பாத்திலாம் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வாங்குறீங்கன்னா அது வந்து ஒரு தவறான முடிவாக தான் இருக்குன்றது என்னுடைய ஒரு எண்ணம். இந்த டூல்ஸு மிஷினரிஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா இதை சால்வ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை, மார்க்கெட்டில் இல்லை. இப்போ ஒரு ஏசி மெக்கானிக் கூப்பிட்டிங்கன்னா 100 பேர் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் கட்டரில் ஒரு ஃபால்ட் அப்படின்ற போது எல்லாமே மோஸ்ட்லி வந்து எல்லாமே சைனீஸ் மேக் தான், எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் ஸ்பேர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அது ரிலேட்டடாக நிறைய டெலகிராம் குரூப்ஸ்லாம் இருக்குது. சில இதில் ஜென்யூன் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. அந்த டெலகிராம் குரூப்லாம் நான் ஆல்ரெடி மெம்பராக இருக்கேன். அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க்கு, நான் எங்கெங்கே இருந்தெல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த பதிவோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாராருக்கெல்லாம் தேவையோ அவங்கெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பேட்ரி ஸ்ப்ரேயர்ஸ். பேட்ரி ஸ்ப்ரேயர்ஸில் வந்து 2 டைப் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து பேக் பேக்கு, ரெண்டாவது விஷயம் வந்து போர்ட்டபிள் பேட்ரி ஸ்ப்ரேயர். இந்த பேக் ஸ்ப்ரேயரை பொறுத்த வரைக்கும் 18 லிட்டர் கெப்பாசிட்டி வாங்கிட்டேன். அப்போ வாங்கும்போது 3250 ரூபா. இங்கே சென்னையில் மேக்ஸ் இன்ஜினியரிங்னு கிண்டியில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட ஃபோன் நம்பரும் கீழே கொடுத்துருக்கேன். அவங்ககிட்ட தான் வாங்கினேன். அவங்க வந்து இந்த ஸ்ப்ரேஸ் மட்டும் டீல் பண்ணாமல் அக்ரி ரிலேட்டடான எந்த ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸாக இருந்தாலும் எல்லாமே அவங்க விற்பனை செய்கிறாங்க. பிராண்டட் திங்ஸ் தான் மோஸ்ட்லி சேல் பண்ணுறாங்க. இப்போ நான் வாங்கியிருக்கிற இந்த பேக் ஸ்ப்ரேயர் வந்து டபுள் பம்பு உள்ளது, 18 லிட்டர் கெப்பாசிட்டி, கிசான் கிராஃப்டோட 199 BSங்கிற ஒரு மாடல். நான் வாங்கும்போது 3250 ரூபா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கோவிட் வந்ததுனால இதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனால இப்போ ப்ரைஸ் வந்து 4300 4400 வரைக்கும் போயிட்டுருக்கு. போர்ட்டபிள் ஸ்ப்ரேயரும் வாங்கியிருக்கேன். போர்ட்டபிள் ஸ்ப்ரேயர் வந்து எதுக்கு வாங்கினேன்னா, அந்த பேட்ரி ஸ்ப்ரேயர் வந்து பேக் ஸ்ப்ரேயர் வந்து தூக்கிட்டு போக முடியல, முதுகு வலி ஜாஸ்தி வர்றதுனால சரி ஒரு போர்ட்டபிள் ஸ்ப்ரேயர் இருக்கட்டும் சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இதோட பிராண்டும் எனக்கு தெரியல, 4350 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினேன். அதுவும் மேக்ஸ் இன்ஜினியரிங் தான் வாங்கினேன். இதோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று பேட்ரி சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங். பேட்ரி எல்லோரும் சார்ஜ் பண்ணுறது ஈஸி, ஸ்ப்ரே பண்ண டைமில் அதை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். இல்லாட்டி பேட்டரியோட லைஃப் போயிடும். ஏன்னா பேட்ரி போயிடுச்சுன்னா எக்ஸைடு இதே ஈக்குவலண்ட்டான பேட்டரி நீங்கள் வாங்கினீங்கன்னா 1800 ரூபாலேருந்து 1800 ரூபா வரைக்கும் வருது. இந்த பேட்டரியை வந்து நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா, இது வந்து இன்னும் கம்ப்யூட்டர் ஃப்ளக் மாதிரி இருக்கும். இதுலேருந்து ஒரு ஹோல்டர் எடுத்து கனெக்ட் பண்ணி அதில் ஒரு பல்பு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஸோ சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். செகண்ட் திங் வந்து இப்போ நம்ம பஞ்சகவியம் கொடுக்குறோம், ஜீவாமிர்தம் கொடுக்குறோம், மீன் அமிலம் கொடுக்குறோம், தேமூர் கரைசல் கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு திரும்ப பம்ப் வந்து க்ளீன் ஆகிற வரைக்கும் திரும்பவும் அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா ரின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ஃபில்டரில் வந்து எந்த அடைப்பும் இல்லாமல் ப்ராப்பராக வேலை செய்கிறதுக்கு இது இருக்கும். ஸோ இது மெயின்டைன் இந்த 2 விஷயங்களை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா இந்த பேட்டரி ஸ்ப்ரேயரோட லைஃப் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இன்னொன்று, பேட்டரி ஸ்ப்ரேயர் வாங்கின உடனே அதில் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த ஒயரிங்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி பக்கத்தில் எலக்ட்ரானிக்ஸ் கடை ஏதாவது இருந்ததுன்னா அங்கே போய்ட்டு அந்த சால்டிங்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இன்னும் வீல் பேரோ ஒன்று வாங்கியிருக்கேன். ஏன்னா சில திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு வேணுமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் வந்து அவ்வளோ தூக்கிட்டு போக முடியல அப்படிங்கனால ஒரு வீல் பேரோ வாங்கினேன். சிங்கிள் வீல் பேராக தான் வாங்கினேன். இது பாரிஸ் கார்னரில் ஒரு ஷாப்பில் வாங்கினேன். அது வாங்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த கடைக்கு போயிருந்தபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வீல் பேரில் இவ்வளோ டைப்ஸ் இருக்கா, இவ்வளோ மாடல்ஸ் இருக்கா, இவ்வளோ சீப்பாக கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அவர் வந்து கேட்டேன், நீங்கள் வெளியூருக்குலாம் அனுப்ப முடியுமா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் இது வாங்கினது வந்து 3200 ரூபா. மற்ற இடங்களில் விசாரிக்கும் போது 3800 ரூபாய்க்கு மேலே
சொன்னாங்க. அவர் அந்த அட்ரஸ்லாம் கொடுத்துருக்காரு, அதையும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இந்த வீல் பேரை வந்து ஏன் நான் சிங்கிள் வீல் பேரை வாங்கினேன்னா, எனக்கு வந்து பாத்திகளுக்கு நடுவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த சிங்கிள் வீல் பேரை தான். ஏன்னா பாத்திகள் நடுவில் எனக்கு ஒரு அடி தான் இடைவெளி இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு வந்து இதுதான் ஈஸியாக இருக்குன்றனால அது நான் வாங்கியிருக்கேன். அடுத்தது மேனுவல் வீடர் ஒன்று வாங்கினேன். இதில் ஒரு சின்ன ஒரு ரோலர் மாதிரி ஒன்று இருக்கும், அது ஒரு ஹேண்டில் இருக்கும், அது கீழே வந்து ஒரு பிளேட் மாதிரி ஒன்று இருக்கும். அதை மூவ் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். கேஎஸ்என்எம் பிராண்ட் 1200 ஆச்சு. நானும் நண்பர் தான் வாங்கினோம். இது வந்து நம்ம மண்ணுக்கு இது வந்து கண்டிப்பாக செட் ஆகலை. சரள மண், செம்மண், பொலன்னு இருக்கிற மண்ணுக்கு வந்து இது செட் ஆகும்னு நினைக்கிறேன். இதை வந்து இப்போதைக்கு பயன்படுத்தாமல் தான் வச்சுருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த அருவா, நம்ம கடப்பாரை, அப்புறம் கத்தி, மண்வெட்டி, இதெல்லாம் வந்து நம்ம பக்கத்தில் செய்யார்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே உள்ள ஒரு பட்டறையில் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அந்த மாதிரி கொடுத்து செஞ்சு வாங்கியிருக்கோம். இவ்வளோ தான் நம்ம தோட்டத்தில் பயன்படுத்துகிற டூல்ஸு, மெஷின்ஸு. உங்கள் தோட்டத்தில் ஏதாவது நல்ல டூல்ஸு இருக்குது, இல்லை மெஷின்ஸ் நீங்கள் ஏதாவது புதுசாக பார்த்துருக்கீங்க, நல்ல மாடல் இருக்குது, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குற யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நிறைய பேர் தோட்டத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. அப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க வந்து அக்டோபர் 31 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணிக்குள்ளே தோட்டத்துக்கு வாங்க. லொக்கேஷனும் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் மெசேஜ் பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு வாங்க. ஏன் 4 மணின்னு சொல்கிறேன்னா, தீபாவளி வாரமாக இருக்கிறதுனால திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது சென்னை வரும்போது டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் 4 மணிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அறுவடை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தோட்டத்துக்கு வரோமோ வரலையோ, இந்த தோட்டம் வந்து ஏதாவது ஒரு காயோ பழமோ ஏதோ ஒன்று அறுவடை நம்ம எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். கத்திரிக்காய் இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், வெண்டைக்காயெல்லாம் அறுவடையே விளைச்சலே முடிய போகுது. ஏன்னா 1.5 மாதமாக பதிவுகளே கொடுக்காதனால அதோடய விளைச்சலே முடிய போகுது. கொத்தவரங்காய் இருக்குது, செடி அவரைலேருந்து அவரைக்காய் எடுத்துகிட்ருக்கோம். கொடி அவரை இப்போ தான் பூ எடுத்துகிட்ருக்கு, அது சீசன் இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. இதுக்கப்புறம் அது நல்லா வரும் அப்படின்னு நம்புகிறேன். பப்பாளி பழம் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். மரவள்ளி கிழங்கு அறுவடை செஞ்சிட்ருக்கோம். இந்த வாரம் வந்து ஒரு ஸ்பெஷலான அறுவடை அப்படின்னு பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு அறுவடை செஞ்சிட்ருக்கோம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வச்சுருந்தோம். இப்போ அது தயாராகிடுச்சுன்னு இன்றைக்கி தான் சொன்னாங்க. இன்றைக்கி கொஞ்சம் மட்டும் எடுத்திருக்கோம், மீதி கொஞ்சம் வந்து அடுத்த வாரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சுண்டைக்காய் அறுவடை செஞ்சிட்ருக்கோம். எல்லாமே நல்ல முறையில் அறுவடை செஞ்சிட்ருக்கோம். அவ்வளோதாங்க இந்த பதிவு. இந்த பதிவை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் இந்த டூல்ஸு, மிஷினரிஸில் எங்கிட்ட இருக்கிறதுல வந்து ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது ராம்குமார்.